بسم الله الرحمن الرحيم والصافات صفا فالزاجرات زجرا فالتاليات ذكرا إن إلهكم لواحد رب السماوات والأرض وما بينهما ورب المشارق. அத்தியாயம் அஸ்ஸாஃபாத் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 182. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அணியணியாய் நிற்போர் மீது சத்தியமாக, பின்னர் கண்டித்து விரட்டுவோர் மீது சத்தியமாக, பின்னர் நல்லுரையை எடுத்து எம்புவோர் மீது சத்தியமாக, உங்களுடைய உண்மையான இறைவன் ஒருவன்தான். அவன் வானங்கள், பூமி மற்றும் அவற்றிலுள்ள அனைத்து பொருள்களின் அதிபதியும் கிழக்குகளின் உரிமையாளனுமாவான். إنا زينا السماء الدنيا بزينة الكواكب وحفظا من كل شيطان مارد لا يسمعون إلى الملأ الأعلى ويقذفون من كل جانب دحورا ولهم عذاب واصب إلا من خطف الخطفة فأتبعه شهاب ثاقب. அருகிலுள்ள வானத்தை நட்சத்திரங்களின் அழகை கொண்டு நாம் அலங்கரித்துள்ளோம். மேலும் மூர்க்கத்தனம் கொண்ட ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் அதனை நாம் பாதுகாத்திருக்கின்றோம். ஷைத்தான்களால் மலஉல் ஆலா எனும் மேலுலக படைப்பான வானவர்களின் செய்திகளை செவியுற முடியாது. எல்லா பக்கங்களிலிருந்தும் அவர்கள் எரியப்பட்டு விரட்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு தொடர்ச்சியான வேதனை இருக்கிறது. ஆயினும் அந்த ஷைத்தான்களில் யாரேனும் ஒருவன் எதையேனும் ராஞ்சிக் கொண்டு செல்ல முயன்றால் பிரகாசமான தீச்சுவாலை ஒன்று அவனை பின்தொடர்கின்றது. فاستفتهم أهم أشد خلقا أم من خلقنا إنا خلقناهم من طين لازب بل عجبت ويسخرون وَإِذَا ذُكِّرُوا لَا يَذْكُرُونَ وَإِذَا رَأَوْا آيَةً يَسْتَسْخِرُونَ وَقَالُوا إِنْ هَذَا إِلَّا سِحْرٌ مُبِينٌ أَإِذَا مِتْنَا وَكُنَّا تُرَابًا وَعِظَامًا أَإِنَّا لَمَبْعُوثُونَ أَوَآبَاؤُنَا الْأَوَّلُونَ قُلْ نَعَمْ وَأَنْتُمْ دَاخِرُونَ. இப்போது அவர்களிடம் கேளும், எது அதிக கடினமானது, இவர்களை படைத்திருப்பதா அல்லது இப்பொருள்களை நாம் படைத்திருப்பதா?
திண்ணமாக நாம் அவர்களை பிசுபிசுப்பான களிமண்ணால் படைத்துள்ளோம். உண்மையில் அல்லாஹுடைய வியத்தகு ஆற்றல்களைப் பற்றி நீர் வியப்புறுகின்றீர். ஆனால் இவர்களோ அவனை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டாலும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஏதேனும் சான்றினை அவர்கள் பார்த்தால் அதனை ஏளனம் செய்கிறார்கள். மேலும் கூறுகின்றார்கள், இது அப்பட்டமான சூனியமே. நாம் இறந்து மண்ணாகி எலும்பு கூடாகி விட்டாலும் மீண்டும் நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? முன்பு வாழ்ந்து சென்ற நம்முடைய மூதாதையர்களும் கூட எழுப்பப்படுவார்களா? இவர்களிடம் நீர் கூறும், ஆம், அல்லாஹுக்கு எதிராக நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாதவர்களாவீர்கள். فإنما هي زجرة واحدة فإذا هم ينظرون وقالوا يا ويلنا هذا يوم الدين هذا يوم الفصل الذي كنتم به تكذبون. ஒரே ஒரு பேரிரைச்சல்தான். உடனே அவர்கள் தங்களுக்கு கூறப்பட்டு வரும் விஷயங்கள் அனைத்தையும் திடீரென்று தம் கண்களால் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவ்வேளை அவர்கள் கூறுவார்கள், அந்தோ எங்கள் துர்பாக்கியமே, இது கூலி கொடுக்கப்படும் நாளாயிற்றே. எதனை நீங்கள் பொய்யென கூறிக்கொண்டிருந்தீர்களோ அதே தீர்ப்பு நாள்தான் இது. احشروا الذين ظلموا وأزواجهم وما كانوا يعبدون من دون الله فاهدوهم إلى صراط الجحيم وقفوهم إنهم مسؤولون. ما لكم لا تناصرون بل هم اليوم مستسلمون وأقبل بعضهم على بعض يتساءلون قالوا إنكم كنتم تأتوننا عن اليمين قالوا بل لم تكونوا مؤمنين وما كان لنا عليكم من سلطان بل كنتم قوما طاغين فحق علينا قول ربنا إنا لذائقون فأغويناكم إنا كنا غاوين. இவ்வாறு கட்டளையிடப்படும். அக்கிரமம் இழைத்துக் கொண்டிருந்தவர்களையும் அவர்களுடைய கூட்டாளிகளையும் மற்றும் அல்லாஹுவை விடுத்து அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த தெய்வங்களையும் ஒன்று திரட்டிக் கொண்டு வாருங்கள். பிறகு அவர்கள் அனைவருக்கும் நரகத்துக்கான வழியினை காட்டுங்கள். சற்றே அவர்களை நிறுத்தி வையுங்கள். அவர்களிடம் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இப்போது ஏன் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி புரிந்து கொள்வதில்லை? அடே, இன்று அவர்கள் தங்களையும் ஒருவருக்கொருவர் மற்றவர்களையும் இறைவனிடம் சரணடையச் செய்து கொண்டிருக்கிறார்களே. பின்னர் அவர்கள் ஒருவரையொருவர் முன்னோக்குவார்கள். ஒருவருக்கொருவர் தர்க்கம் செய்யத் தொடங்குவார்கள்.
பின்பற்றி வாழ்ந்த மக்கள் தம்முடைய தலைவர்களை நோக்கி கூறுவார்கள், சரியான திசையில் வருவது போல் எங்களிடம் நீங்கள் வந்தீர்கள். அதற்கவர்கள் பதிலளிப்பார்கள், இல்லை, நீங்கள்தாம் நம்பிக்கை கொள்வோராய் இருக்கவில்லை. எங்களுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இருந்ததில்லை. நீங்களே வரம்பு மீறிய மக்களாய் வாழ்ந்தீர்கள். இறுதியில் நாங்கள் வேதனையை சுவைத்தே ஆக வேண்டும் எனும் எங்கள் இறைவனின் தீர்ப்புக்கு உரித்தானவர்களாகிவிட்டோம். ஆகவே நாங்கள் உங்களை வழிதவறச் செய்தோம், ஏனெனில் நாங்களே வழிதவறிப் போயிருந்தோம். فإنهم يومئذ في العذاب مشتركون إنا كذلك نفعل بالمجرمين إنهم كانوا إذا قيل لهم لا إله إلا الله يستكبرون ويقولون أئنا لتاركو آلهتنا لشاعر مجنون بل جاء بالحق وصدق المرسلين إنكم لذائق العذاب الأليم وما تجزون إلا ما كنتم تعملون. இவ்வாறு அந்நாளில் அவர்கள் அனைவரும் வேதனையில் பங்கு பெறுபவர்களாயிருப்பார்கள். திண்ணமாக நாம் குற்றவாளிகளை இவ்வாறுதான் நடத்துகின்றோம். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தார்கள் எனில், உண்மையான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர்களிடம் கூறப்பட்ட போது அவர்கள் தற்பெருமை கொண்டார்கள். மேலும் கூறினார்கள், பைத்தியம் பிடித்த ஒரு கவிஞருக்காக எங்களுடைய தெய்வங்களை நாங்கள் கைவிட்டு விடுவோமா என்ன? அவரோ உண்மையில் சத்தியத்தை கொண்டு வந்திருந்தார். மேலும் ஏனைய இறை தூதர்களை மெய்ப்படுத்திக் கொண்டும் இருந்தார். இப்போது அவர்களிடம் கூறப்படும், துன்புறுத்தும் வேதனையின் இன்பத்தை நீங்கள் சுவைக்கப் போவது திண்ணம். உங்களுக்கு எவ்வித கூலி கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் செய்து கொண்டிருந்த அதே செயல்களுக்கு பதிலாகத்தான் அது கொடுக்கப்படும். إلا عباد الله المخلصين أولئك لهم رزق معلوم فواكه وهم مكرمون في جنات النعيم على سرر متقابلين يطاف عليهم بكأس من معين بيضاء لذة للشاربين لا فيها غول ولا هم عنها ينزفون وعندهم قاصرات الطرف عين كأنهن بيض مكنون. ஆயினும் அல்லாஹுவின் வாய்மையான அடியார்கள் இந்த தீய கதியிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். நன்கு அறியப்பட்ட அருட்பேறுகள் அவர்களுக்கு இருக்கின்றது.
எல்லா வகையான சுவையான பொருள்களும். அருள் நிறைந்த சுவன பூங்காக்களில் அவர்கள் கண்ணியத்தோடு அமர்த்தப்படுவார்கள். மஞ்சங்களில் எதிரெதிரே உட்கார்ந்திருப்பார்கள். மது ஊற்றுகளிலிருந்து நிரப்பப் பெற்ற கிண்ணங்கள் அவர்களிடையே சுற்றி வரச் செய்யப்படும். ஒளிரக்கூடிய மது, அது பருகுவோருக்கு சுவையாக இருக்கும். அவர்களின் உடல்களுக்கு அதனால் எந்த தீங்கும் ஏற்படாது. அவர்களின் மதியும் கெட்டுப்போகாது. மேலும் தாழ்த்திய பார்வையுடைய அழகிய கண்களைக் கொண்ட நங்கையரும் அவர்களிடம் இருப்பர். அப்பெண்கள் முட்டை ஓட்டின் கீழே மறைந்திருக்கும் மெல்லிய தோலை போன்று மென்மையாயிருப்பார்கள். فأقبل بعضهم على بعض يتساءلون قال قائل منهم إني كان لي قرين يقول أئنك لمن المصدقين أإذا متنا وكنا ترابا وعظاما أإنا لمدينون قال هل أنتم مطلعون فاطلع فرآه في سواء الجحيم قال تالله إن كدت لتردين ولولا نعمة ربي لكنت من المحضرين أفما نحن بميتين إلا موتتنا الأولى وما نحن بمعذبين. பிறகு அவர்கள் ஒருவர் மற்றவரின் பக்கம் முன்னோக்கி நிலைமைகளை விசாரிப்பார்கள். அவர்களில் ஒருவர் கூறுவார், உலகில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். என்ன, உண்மையென ஏற்றுக்கொள்பவரில் நீயும் ஒருவனா? நாம் இறந்து மண்ணோடு மண்ணாகி எலும்புக்கூடுகளாய் ஆன பின்னரும் திண்ணமாக நமக்கு கூலியும் தண்டனையும் வழங்கப்படுமா என்றெல்லாம் அவன் என்னிடம் வினவிக் கொண்டிருந்தான். இப்போது அவன் எங்கிருக்கின்றான் என்பதை நீங்கள் காண விரும்புகின்றீர்களா? இவ்வாறு கூறிக்கொண்டே அவர் குனிவார். அப்போது நரகத்தின் ஆழத்தில் அவனை கண்டுகொள்வார். மேலும் அவனை நோக்கி கூறுவார், அல்லாஹுவின் மீது ஆணையாக, நிச்சயம் நீ என்னை அழித்துவிடவே முனைந்திருந்தாய். என் இறைவனின் அருள் என்னை அரவணைக்காதிருந்தால் பிடித்து கொண்டு வரப்பட்டிருப்பவர்களில் நானும் ஒருவனாகி இருந்திருப்பேன். சரி, இனி நாம் மரணிக்கக்கூடியவர் அல்லவே. நமக்கு வரவேண்டிய மரணமோ முன்பே வந்துவிட்டதே. இனி நமக்கு எவ்வித வேதனையும் ஏற்படப் போவதில்லை. إن هذا لهو الفوز العظيم لمثل هذا فليعمل العاملون أذلك خير نزلا أم شجرة الزقوم إنا جعلناها فتنة للظالمين إنها شجرة تخرج في أصل الجحيم طلعها كأنه رؤوس الشياطين فإنهم لآكلون منها فمالئون منها البطون ثم إن لهم عليها لشوبا من حميم ثم إن مرجعهم لإلى الجحيم
إنهم ألفوا آباءهم ضالين فهم على آثارهم يهرعون ولقد ضل قبلهم أكثر الأولين ولقد أرسلنا فيهم منذرين فانظر كيف كان عاقبة المنذرين إلا عباد الله المخلصين திண்ணமாக இதுவே மகத்தான வெற்றியாகும். செயல்படுவோர் இத்தகைய வெற்றிக்காகவே செயல்பட வேண்டும். இந்த விருந்து சிறந்ததா அல்லது ஜக்கூம் மரமா என்பதை நீங்கள் கூறுங்கள். நாம் அந்த மரத்தை அக்கிரமக்காரர்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்கியிருக்கிறோம். அது நரகத்தின் அடித்தளத்திலிருந்து முளைத்து வருகின்ற ஒரு மரம். அதன் பாளை ஷைத்தான்களின் தலைகளைப் போன்றிருக்கும். நரகவாசிகள்தாம் அதனை தின்பார்கள். மேலும் அதனை கொண்டே வயிறுகளை நிரப்புவார்கள். பிறகு அத்துடன் அவர்களுக்கு கொதிக்கும் நீர் குடிக்க கிடைக்கும். பின்னர் அதே நரகத்திற்குத்தான் அவர்கள் திரும்பிச் செல்ல வேண்டும். இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால், தம் முன்னோர்கள் நெறி தவறி செல்பவர்களாயிருக்க கண்டார்கள். மேலும் அவர்களுடைய அடிச்சுவட்டிலேயே விரைந்து சென்றார்கள். உண்மையில் அவர்களுக்கு முன்னர் பெரும்பாலோர் வழிகட்டு போயிருந்தார்கள். மேலும் அவர்களிடையே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் தூதர்களையும் நாம் அனுப்பியிருந்தோம். இப்போது பாருங்கள், அவ்வாறு எச்சரிக்கை செய்யப்பட்டவர்களின் கதி என்னவாயிற்று. ஆனால் இத்தீய கதியிலிருந்து தப்பித்தவர்கள் அல்லாஹுவின் வாய்மையான அடியார்கள் மட்டுமே. وَلَقَدْ نَادَانَا نُوحٌ فَلَنِعْمَ الْمُجِيبُونَ وَنَجَّيْنَاهُ وَأَهْلَهُ مِنَ الْكَرْبِ الْعَظِيمِ وَجَعَلْنَا ذُرِّيَّتَهُ هُمُ الْبَاقِينَ وَتَرَكْنَا عَلَيْهِ فِي الْآخِرِينَ سَلَامٌ عَلَى نُوحٍ فِي الْعَالَمِينَ إِنَّا كَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ إِنَّهُ مِنْ عِبَادِنَا الْمُؤْمِنِينَ ثُمَّ أَغْرَقْنَا الْآخَرِينَ இதற்கு முன்னர் நூஹ் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்போது எத்துணை சிறந்த முறையில் அவருக்கு நாம் பதிலளித்தோம் என்பதை பாருங்கள். அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கடும் துன்பத்திலிருந்து நாம் காப்பாற்றிக் கொண்டோம். இன்னும் அவருடைய சந்ததிகளையே நிலைத்திருக்கும்படி செய்தோம். மேலும் பின்னர் தோன்றிய சந்ததிகளில் அவருடைய புகழையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம். சாந்தியும் சமாதானமும் பொழியட்டும் நூஹ் மீது உலக மக்கள் மத்தியில். நன்மை புரிவோர்க்கு இவ்வாறே நாம் கூலி வழங்கி வருகின்றோம். உண்மையில் நம்மீது நம்பிக்கை கொண்ட அடியார்களில் ஒருவராக அவர் விளங்கினார். பிறகு மற்ற கூட்டத்தார்களை நாம் மூழ்கடித்து விட்டோம். وَإِنَّ مِن شِيعَتِهِ لَإِبْرَاهِيمَ إِذْ جَاءَ رَبَّهُ بِقَلْبٍ سَلِيمٍ إِذْ قَالَ لِأَبِيهِ وَقَوْمِهِ مَاذَا تَعْبُدُونَ
أئفكا آلهة دون الله تريدون فما ظنكم برب العالمين மேலும் நூஹின் வழியில் செல்பவராகவே இப்ராஹிம் இருந்தார். தம் இறைவனிடம் பண்பட்ட தூய உள்ளத்துடன் அவர் வந்தபோது தம் தந்தையிடமும் தம் சமூகத்திடமும் இவ்வாறு கூறியபோது, எவற்றை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? அல்லாஹுவை விடுத்து பொய்யாக உருவாக்கப்பட்ட கடவுளையா நீங்கள் விரும்புகின்றீர்கள்? பிறகு அகில உலகங்களின் அதிபதி பற்றி நீங்கள் என்னதான் நினைக்கின்றீர்கள்? فنظر نظرة في النجوم فقال إني سقيم فتولوا عنه مدبرين فراغ إلى آلهتهم فقال ألا تأكلون ما لكم لا تنطقون فراغ عليهم ضربا باليمين فأقبلوا إليه يزفون قال أتعبدون ما تنحتون والله خلقكم وما تعملون قالوا ابنوا له بنيانا فألقوه في الجحيم فأرادوا به كيدا فجعلناهم الأسفلين பிறகு அவர் நட்சத்திரங்களின் பக்கம் ஒரு பார்வை செலுத்தினார். மேலும் கூறினார், நான் நோயுற்றிருக்கின்றேன். எனவே அம்மக்கள் அவரை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். பின்னர் அவர் அவர்களுடைய கடவுளரின் கோயிலுக்குள் இரகசியமாக நுழைந்து அவற்றை நோக்கி கூறினார், நீங்கள் ஏன் சாப்பிடுவதில்லை? நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்களே, உங்களுக்கு நேர்ந்ததென்ன? அதன் பிறகு அவர் அவற்றின் மீது பாய்ந்து வலக்கரத்தால் தாக்கினார். பின்னர் அம்மக்கள் திரும்பி வந்ததும் அவரிடம் ஓடிவர அவர் கேட்டார், என்ன, நீங்கள் நீங்களாகவே செதுக்கிய பொருள்களையா பூஜை செய்கிறீர்கள்? உண்மையில் அல்லாஹுதானே உங்களையும் படைத்தான், நீங்கள் உருவாக்கிய அப்பொருள்களையும் படைத்தான். அவர்கள் தமக்கிடையே கூறிக்கொண்டார்கள், இவருக்காக ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்குங்கள், கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் இவரை வீசிவிடுங்கள். அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அவர்கள் திட்டமிட்டனர். எனினும் நாம் அவர்களையே தோல்வியுறச் செய்தோம். وقال إني ذاهب إلى ربي سيهدين رب هب لي من الصالحين فبشرناه بغلام حليم فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن
شاء الله من الصابرين. இப்ராஹிம் கூறினார், நான் என்னுடைய இறைவனின் பக்கம் செல்கின்றேன், அவனே எனக்கு வழிகாட்டுவான். என் இறைவா, ஒரு மகனை எனக்கு நீ வழங்குவாயாக, அவர் உத்தமரில் ஒருவராக இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு சாந்தகுணம் கொண்ட ஒரு மகனை பற்றி நாம் அவருக்கு நற்செய்தி அறிவித்தோம். அம்மகன் அவருடன் சேர்ந்து உழைக்கும் வயதினை அடைந்தபோது இப்ராஹிம் ஒரு நாள் அவரிடம் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை பலியிடுவதாய் கனவு கண்டேன். உனது கருத்து என்ன என்பதை சொல். அதற்கு அவர் கூறினார், என் தந்தையே, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்படுகிறதோ அதனை செய்து விடுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக காண்பீர்கள். فَلَمَّا أَسْلَمَا وَتَلَّهُ لِلْجَبِينِ وَنَادَيْنَاهُ أَن يَا إِبْرَاهِيمُ قَدْ صَدَّقْتَ الرُّؤْيَا إِنَّا كَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ إِنَّ هَذَا لَهُوَ الْبَلَاءُ الْمُبِينُ وَفَدَيْنَاهُ بِذِبْحٍ عَظِيمٍ وَتَرَكْنَا عَلَيْهِ فِي الْآخِرِينَ سَلَامٌ عَلَى إِبْرَاهِيمَ كَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ إِنَّهُ مِنْ عِبَادِنَا الْمُؤْمِنِينَ وَبَشَّرْنَاهُ بِإِسْحَاقَ نَبِيًّا مِنَ الصَّالِحِينَ وَبَارَكْنَا عَلَيْهِ وَعَلَى إِسْحَاقَ وَمِن ذُرِّيَّتِهِمَا مُحْسِنٌ وَظَالِمٌ لِنَفْسِهِ مُبِينٌ. இறுதியில் அவ்விருவரும் இறைவனுக்கு முன்னால் முழுமையாக சரணடைந்து விட்டார்கள். மேலும் இப்ராஹிம் மகனை முகங்குப்புற கிடத்தினார். அப்போது நாம் அவரை அழைத்து கூறினோம், இப்ராஹீமே, நீர் கனவை நனவாக்கிவிட்டீர். நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி வழங்குகின்றோம். திண்ணமாக இது ஒரு தெளிவான சோதனையாயிருந்தது. மேலும் ஒரு பெரும் பலியை ஈடாக கொடுத்து அக்குழந்தையை நாம் விடுவித்துக் கொண்டோம். பின்னர் தோன்றிய தலைமுறைகளில் அவருடைய புகழையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம். சாந்தி உண்டாகட்டும் இப்ராஹிம் மீது. நன்மை புரிவோருக்கு நாம் இத்தகைய கூலியையே வழங்குகின்றோம். திண்ணமாக நம்மீது நம்பிக்கை கொண்ட அடியார்களுள் ஒருவராக அவர் திகழ்ந்தார். மேலும் இஸ்ஹாக் பற்றியும் அவருக்கு நாம் நற்செய்தி அறிவித்தோம். அவர் ஒரு நபியாகவும் சான்றோர்களுள் ஒருவராகவும் இருந்தார். மேலும் அவர் மீதும் இஸ்ஹாக் மீதும் அருட்பாக்கியங்களை பொழிந்தோம். அவ்விருவரின் வழித்தோன்றல்களில் சிலர் நன்னடத்தை கொண்டவர்களாகவும் இன்னும் சிலர் தமக்குத்தாமே வெளிப்படையாக கொடுமை புரிபவர்களாகவும் இருக்கின்றார்கள். وَلَقَدْ مَنَنَّا عَلَى مُوسَى وَهَارُونَ وَنَجَّيْنَاهُمَا وَقَوْمَهُمَا مِنَ الْكَرْبِ الْعَظِيمِ وَنَصَرْنَاهُمْ فَكَانُوا هُمُ الْغَالِبِينَ
وآتيناهما الكتاب المستبين وهديناهما الصراط المستقيم وتركنا عليهما في الآخرين سلام على موسى وهارون إنا كذلك نجزي المحسنين إنهما من عبادنا المؤمنين மேலும் நாம் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் பேருபகாரம் செய்தோம். அவர்களையும் அவர்களின் சமூகத்தார்களையும் மாபெரும் துன்பத்திலிருந்து விடுவித்தோம். அவர்களுக்கு உதவி வழங்கினோம். அதன் காரணமாக அவர்களே வெற்றி கொள்வோராக திகழ்ந்தார்கள். மிகத் தெளிவான வேதத்தை அவர்களுக்கு வழங்கினோம். மேலும் அவர்களுக்கு நேரிய வழியையும் காண்பித்தோம். பின்னர் தோன்றிய தலைமுறைகளில் அவருடைய புகழையும் நற்பெயரையும் நிலைத்திருக்கச் செய்தோம். சாந்தி உண்டாகட்டும் மூசா மற்றும் ஹாரூன் மீது. நன்மை செய்வோருக்கு நாம் இத்தகைய நற்கூலியையே வழங்குகின்றோம். உண்மையில் அவ்விருவரும் நம்மீது நம்பிக்கை கொண்ட அடியார்களுள் உள்ளவர்களாவர். وَإِنَّ إِلْيَاسَ لَمِنَ الْمُرْسَلِينَ إِذْ قَالَ لِقَوْمِهِ أَلَا تَتَّقُونَ أَتَدْعُونَ بَعْلًا وَتَذَرُونَ أَحْسَنَ الْخَالِقِينَ اللَّهَ رَبَّكُمْ وَرَبَّ آبَائِكُمُ الْأَوَّلِينَ فَكَذَّبُوهُ فَإِنَّهُمْ لَمُحْضَرُونَ إِلَّا عِبَادَ اللَّهِ الْمُخْلَصِينَ وَتَرَكْنَا عَلَيْهِ فِي الْآخِرِينَ سلام على الياسين إنا كذلك نجزي المحسنين إنه من عبادنا المؤمنين மேலும் இல்யாசும் திண்ணமாக இறை தூதர்களில் ஒருவராயிருந்தார். அவர் தம் சமூகத்தாரிடம் இவ்வாறு கூறிய சந்தர்ப்பத்தை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் அஞ்சுவதில்லையா? வழலை அழைக்கின்றீர்கள், படைப்பாளர்களிலெல்லாம் மிகச் சிறந்தவனை விட்டுவிடுகின்றீர்களே. அதாவது உங்களின் அதிபதியும் உங்களுக்கு முன் சென்ற உங்கள் மூதாதையர்களின் அதிபதியுமான அல்லாஹுவை. ஆயினும் அவர்கள் அவரை பொய்யர் என தூற்றினார்கள். ஆகையால் திண்ணமாக அவர்கள் இப்போது தண்டனைக்காக கொண்டு வரப்படுபவர்களாய் உள்ளனர். ஆனால் வாய்மையாளர்களாய் ஆக்கப்பட்ட அல்லாஹ்வின் அடியார்களைத் தவிர. மேலும் பின் தோன்றிய தலைமுறைகளில் இல்யாசுடைய நற்புகழை நிலைப்படுத்தினோம். சாந்தி உண்டாகட்டும் இல்யாஸ் மீது. நன்மை செய்வோருக்கு திண்ணமாக நாம் இத்தகைய கூலியையே வழங்குகின்றோம். உண்மையில் நம்மீது நம்பிக்கை கொண்ட அடியார்களுள் ஒருவராய் அவர் திகழ்ந்தார். وَإِنَّ لُوطًا لَّمِنَ الْمُرْسَلِينَ إِذْ نَجَّيْنَاهُ وَأَهْلَهُ أَجْمَعِينَ
إلا عجوزا في الغابرين ثم دمرنا الآخرين وإنكم لتمرون عليهم مصبحين وبالليل أفلا تعقلون மேலும் இறை தூதர்களாய் அனுப்பப்பட்டவர்களுள் லூத்தும் ஒருவராய் திகழ்ந்தார். அந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். லூத்தையும் அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் நாம் காப்பாற்றினோம், பின்தங்கியவர்களோடு சேர்ந்துவிட்ட ஒரு கிழவியை தவிர. பின்னர் எஞ்சியிருந்த மற்றவர்கள் அனைவரையும் அடியோடு அழித்து விட்டோம். நீங்கள் இப்போது இரவிலும் பகலிலும் அழிந்து போன அவர்களின் நகரங்களின் அருகே கடந்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா என்ன? وَإِنَّ يُونُسَ لَمِنَ الْمُرْسَلِينَ إِذْ أَبَقَ إِلَى الْفُلْكِ الْمَشْحُونِ فساهم فكان من المدحضين فالتقمه الحوت وهو مليم فلولا أنه كان من المسبحين للبث في بطنه إلى يوم يبعثون فنبذناه بالعراء وهو سقيم وأنبتنا عليه شجرة من يقطين وأرسلناه إلى 100,000 أو يزيدون فآمنوا فمتعناهم إلى حين. திண்ணமாக யூனுசும் இறை தூதர்களுள் ஒருவராயிருந்தார். அவர் ஒரு நிரம்பிய கப்பலை நோக்கி ஓடிய நேரத்தை நினைத்து பாருங்கள். பிறகு சீட்டு குலுக்களில் கலந்து கொண்டார். அதில் தோற்று போனார். இறுதியில் மீன் ஒன்று அவரை விழுங்கியது. அவரோ பழிப்புக்குரியவராயிருந்தார். அவர் இறைவனை துதிப்பவர்களுள் ஒருவராய் இல்லாதிருந்தால் மறுமை நாள் வரை அந்த மீனின் வயிற்றிலேயே இருந்திருப்பார். இறுதியில் அவர் பெரிதும் நோயிற்றிருந்த நிலையில் ஒரு பாலை வெளியில் அவரை நாம் எறிந்தோம். பிறகு படர்கின்ற கொடியை அவர் மீது நிழலிட முளைக்கச் செய்தோம். பின்னர் அவரை நாம் 1,00,000 அல்லது அதற்கு அதிகமான மக்களிடம் அனுப்பினோம். அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்களை வாழவிட்டோம். فاستفتهم ألربك البنات ولهم البنون أم خلقنا الملائكة إناثا وهم شاهدون ألا إنهم من إفكهم ليقولون ولد الله وإنهم لكاذبون
أصطفى البنات على البنين ما لكم كيف تحكمون أفلا تذكرون أم لكم سلطان مبين فأتوا بكتابكم إن كنتم صادقين. பின்னர் இவர்களிடம் சற்று வினவுவீராக, உம் இறைவனுக்கு பெண் மக்கள், இவர்களுக்கு ஆண் மக்களா? இந்த பேச்சு இவர்களின் மனதுக்கு சரியென படுகிறதா என்ன? அல்லது உண்மையில் நாம் வானவர்களை பெண் மக்களாகவே படைத்திருக்கின்றோமா? கண்ணால் பார்த்தவற்றைத்தான் இவர்கள் கூறுகின்றார்களா? நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹு குழந்தைகளை பெற்றெடுத்தான் என்பதை தாமாக புனைந்துதான் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் உண்மையில் இவர்கள் பொய்யர்களாவர். ஆண் மக்களை விட்டுவிட்டு பெண் மக்களை அல்லாஹு தனக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டானா? உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? எப்படிப்பட்ட முடிவை நீங்கள் எடுக்கிறீர்கள்? நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா? அல்லது உங்களின் வாதங்களுக்கு தெளிவான ஆதாரம் உங்களிடம் இருக்கின்றதா? நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் அத்தகைய உங்கள் வேதத்தை கொண்டு வாருங்கள். وَجَعَلُوا بَيْنَهُ وَبَيْنَ الْجِنَّةِ نَسَبًا وَلَقَدْ عَلِمَتِ الْجِنَّةُ إِنَّهُمْ لَمُحْضَرُونَ سُبْحَانَ اللَّهِ عَمَّا يَصِفُونَ إِلَّا عِبَادَ اللَّهِ الْمُخْلَصِينَ فَإِنَّكُمْ وَمَا تَعْبُدُونَ مَا أَنْتُمْ عَلَيْهِ بِفَاتِنِينَ إِلَّا مَنْ هُوَ صَالِ الْجَحِيمِ وَمَا مِنَّا إِلَّا لَهُ مَقَامٌ معلوم وَإِنَّا لَنَحْنُ الصَّافُّونَ وَإِنَّا لَنَحْنُ الْمُسَبِّحُونَ அல்லாஹுவுக்கும் வானவர்களுக்கும் இடையே இவர்கள் உறவு முறையை ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள். உண்மையில் இவர்கள் குற்றவாளிகளாய் கொண்டு வரப்படுவார்கள் என்பதை வானவர்கள் நன்கறிந்துள்ளார்கள். மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தூய்மை வாய்ந்தவன் அந்த தன்மைகளை விட்டு, அதாவது அவனுடைய வாய்மையான அடியார்களை தவிர மற்றவர்கள் அவனை குறித்து கற்பிக்கின்ற தன்மைகளை விட்டு. ஆக நீங்களும் நீங்கள் வணங்கி வருகின்ற இந்த தெய்வங்களும் அல்லாஹுவை விட்டு எவரையும் திசை திருப்பிவிட முடியாது. ஆனால் கொழுந்து விட்டெரியும் நரக நெருப்பில் எரிந்து கரிந்து போகக்கூடியவனை தவிர. மேலும் எங்களுடைய நிலைமை என்னவெனில், எங்களில் ஒவ்வொருவருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கின்றது. மேலும் திண்ணமாக நாங்களே அணிவகுத்து நின்று பணிபுரிபவர்களாயிருக்கின்றோம். இன்னும் திண்ணமாக நாங்களே துதி செய்பவர்களாயிருக்கின்றோம். وَإِن كَانُوا لَيَقُولُونَ لَوْ أَنَّ عِندَنَا ذِكْرًا مِنَ الْأَوَّلِينَ
لَكُنَّا عِبَادَ اللَّهِ الْمُخْلَصِينَ فَكَفَرُوا بِهِ فَسَوْفَ يَعْلَمُونَ وَلَقَدْ سَبَقَتْ كَلِمَتُنَا لِعِبَادِنَا الْمُرْسَلِينَ إِنَّهُمْ لَهُمُ الْمَنصُورُونَ وَإِنَّ جُندَنَا لَهُمُ الْغَالِبُونَ فَتَوَلَّ عَنْهُمْ حَتَّىٰ حِينٍ وَأَبْصِرْهُمْ فَسَوْفَ يُبْصِرُونَ أَفَبِعَذَابِنَا يَسْتَعْجِلُونَ فَإِذَا نَزَلَ بِسَاحَتِهِمْ فَسَاءَ صَبَاحُ الْمُنذَرِينَ وَتَوَلَّ عَنْهُمْ حَتَّىٰ حِينٍ وَأَبْصِرْ فَسَوْفَ يُبْصِرُونَ திண்ணமாக இவர்கள் முன்பு கூறிக்கொண்டிருந்தார்கள், முந்தைய சமுதாயங்களுக்கு கிடைத்திருந்த அறிவுரை எங்களுக்கும் கிடைத்திருந்தால் நாங்களும் அல்லாஹ்வின் வாய்மை மிக்க அடியார்களாக விளங்கியிருப்போம் என்று. ஆயினும் அது வந்துவிட்ட போது இவர்கள் அதனை நிராகரித்து விட்டார்கள். இனி தமது நடத்தைக்கான விளைவை அதிவிரைவில் இவர்கள் புரிந்து கொள்வார்கள். நம்மால் தூதர்களாக அனுப்பப்பட்ட நம்முடைய அடியார்களுக்கு நாம் முன்னரே இவ்வாறு வாக்குறுதி அளித்துள்ளோம். நிச்சயமாய் அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள். மேலும் திண்ணமாக நமது படையினர்தாம் வெற்றியாளர்களாய் திகழ்வார்கள். ஆகவே நபியே, இவர்களை இவர்களுடைய நிலையிலேயே சிறிது காலம் விட்டுவிடும். மேலும் பார்த்து கொண்டிரும், மிக விரைவில் இவர்களும் தாங்களாகவே கண்டுகொள்வார்கள். என்ன, இவர்கள் நம்முடைய தண்டனைக்காக அவசரப்படுகின்றார்களா? அது அவர்களின் முற்றத்தில் இறங்கிவிடுமாயின் எவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு அந்நாள் மிகவும் கெட்டதொரு நாளாகிவிடும். எனவே சிறிது காலத்திற்கு இவர்களை விட்டுவிடும். மேலும் பார்த்து கொண்டிரும், மிக விரைவில் இவர்களும் தாமாகவே கண்டுகொள்வார்கள். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. தூய்மையானவன் இறைவன், கண்ணியத்திற்கு உரித்தானவன். இவர்கள் புனைந்து கூறிக்கொண்டிருக்கும் அனைத்தையும் விட்டு அவன் தூய்மையானவன். மேலும் சாந்தி உண்டாகட்டும் இறை தூதர்கள் அனைவர்கள் மீதும். இன்னும் புகழனைத்தும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹுவுக்கே உரித்தானது.